நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு காரியத்திலையும், அதுவும் நம்ம செய்கிற எந்த காரியத்தையுமே நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி வெற்றி அடையிறதுக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அது என்னன்னாக்கா, காரிய சித்தி மாலை. இந்த காரிய சித்தி மாலை எழுதியவர் யாருன்னா காஷ்யப முனிவர். இவர் வந்து வடமொழியில் இந்த மந்திரத்தை எழுதினார். இதை தமிழில் வந்து கச்சியப்ப முனிவர் இதை தமிழில் மொழிபெயர்த்தார். இந்த மந்திரங்களை வந்து சொல்ல 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 நம்ம சொல்லிட்டு போக, நம்ம ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரங்களை சொன்னால் அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றடையும். அதனால தான் விநாயகருக்கு விக்னேஸ்வரன், வினைகளை தீர்ப்பவன், காரியங்களை நமக்கு நடத்தி கொடுப்பவன் என்று விநாயகனுக்கு பேர். சில பேர் எழுதும்போது பார்க்கலாம், பிள்ளையார் சுழி போட்டு தான் எழுதுவாங்க. அப்போ வந்து அவங்களுடைய எழுத்துக்களில் வந்து ஒரு பிழையின்றி எழுதுவதற்கு அது வந்து உதவும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு எழுதும்போது அந்த நம்பிக்கையே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை தேடித்தருகிறது. அந்த நம்பிக்கையே ஒரு பெரிய வெற்றியை தேடித்தருகிறது. இப்போ அந்த காரிய சித்தி மாலையில் வந்து 8 பாட்டுகள் இருக்கின்றன. அதில் ஒரே ஒரு பாட்டை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன், கேளுங்க. இடர்கள் முழுவதும் எவனருளால் எரிவிடும் பஞ்சன மாயும், தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர்வாழ் பதியும் உரச்செய்யும், கடவுள் முதலோருக்கு ஊரின்றி கர்மம் எவனால் முடியுறும், அந்த தடவு மறுப்பு கணபதியின் உன் சரணம் சரணம் அடைகின்றான். அதாவது நமக்கு இருக்கின்ற வினைகள், தடங்கல்கள், இதெல்லாம் வந்து அந்த விநாயகனை வணங்கினோம்னா அது எப்படி மாயமாக மறைஞ்சு போகும். நெருப்பில் இடுகின்ற பஞ்சியை வந்து நெருப்பில் போட்டோம்னா ஒரு செகண்டில் அது எங்கே இருக்குன்னே தெரியாமல் காணாமல் போயிடும். அந்த மாதிரி நம்மளுடைய வினைகள், நமக்கு காரியத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குவதற்கு இந்த விநாயகனை நம்ம வணங்கினால் நமக்கு வெற்றி நிச்சயம்.